வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என் டீம் தான். இவனுங்க எல்லாரும் என் பிள்ளைங்க தான். இது வரைக்கும் எத்தனையோ போட்டிக்கு போயிருக்கானுங்க. ஜெயிச்சுட்டு தான் இந்த மண்ணை மிதிக்கணும்னு சொல்லி தான் அனுப்புவேன். ஆனா இன்னைக்கு முதல் தடவையா இந்த மண்ணில் நடக்கிற போட்டியிலேயே இவனுங்க தோக்கணும் தான் நினைக்கிறேன். என்ன இவரு பாரு. ராஜாங்க என்ன வார்த்தை பேசுற ராஜாங்க? ஏப்பா வீரா, என் மேல உள்ள பாசத்துல உங்க அண்ணா அப்படி பேசிட்டாப்ல. இந்த போட்டியை நான் வேணான்னு நினைக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா போட்டி நடக்க போகுதுன்னா அது நேர்மையா நடக்கணும். அதிரடி சூப்பர். உங்க திறமையை காட்டுங்க, விட்டு கொடுக்காம விளையாடுங்க. சரிங்க ஐயா. யாரு குடிச்ச தண்ணியா யாருக்குடா குடுக்குற? நான் உனக்கும் அவருக்கும் பிரச்சனை, ஏன்னா ஏன்ட்ட கோவப்படுற? நான் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தானே கொடுத்தேன். என்ன கொடுத்த? டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஆரம்பிக்க போகுது. என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எங்க பிரச்சனை பண்ண ராஜா? நான் குடிச்ச தண்ணி அவர் குடிக்க மாட்டாராம். இவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீயே கேளு. ராஜன் கொஞ்சம் இப்படி வாங்கல. என்ன ராஜன் இது? சார், அந்த மூர்த்திக்கு தாசுக்கும் கொஞ்சம் செட் ஆகாது சார். செட் ஆகாதா? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பேசிக்கிறேன். கூப்பிடுங்க. டேய் மூர்த்தி, தாசே வாங்கடா. இங்க டேய், இங்க உங்க வேலையை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு வந்தேன். இவன் வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஏண்டா இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிட்டு நின்னா மேட்ச் கைவிட்டு போயிடாதா? சார் நம்ம மேல நம்பிக்கை வச்சு கூப்பிட்டு வந்திருக்காரு. போங்கடா, போய் வரிசையில் இல்லைங்க, போங்க. நந்தினி பார்த்தல, ஓப்பனிங்கே சண்டை. இவங்கெல்லாம் போய் ஜெயிக்கிறது. சும்மா இருங்களேன் சார், ஏன் இப்படி இருக்கீங்க? இப்பதானே ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ ஆமா, அப்படியே ஆடிட்டாலும் அவங்க ஆட்டத்தை நானும் பார்க்க தானே போறேன். உன் வார்த்தையை நம்பிதானே யாரு என்னன்னு பார்க்காம டீமை ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஆரம்பத்திலே இப்படி பிரச்சனைனா சரியா வரும்னு தோணல எனக்கு. சார் அப்படிலாம் இல்ல சார். இங்க பாரு, இது வெறும் விளையாட்டு இல்ல, சும்மா ஏதோ கப்பு வாங்குறதுக்காக விளையாடுற மேட்சும் இல்ல. எங்க குடும்பத்தோட மரியாதைக்காக ஆட போற மேட்ச் இது. பிரச்சனை பண்றவங்கள தூக்கிட்டு சப்ஸ்டியூட் இருக்கு. சார் நான் சொல்றதை கேளுங்க சார். ஏற்கனவே டீம்ல ஒரு ஆள் கம்மியா இருக்கு சார். சப்ஸ்டியூட் பசங்களாம் கணக்கு தான் சார் வந்திருக்காங்க. அவ்வளவு விளையாட மாட்டானுங்க சார். தாசி மூர்த்தியை சமாளிச்சுக்கலாம் சார். ஆட்டம் தெரிஞ்ச பசங்க சார் அவனுங்க. ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். மகேஷ், நீங்க போங்க, நான் வரேன். என்னாச்சு மகேஷ்? ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மகேஷ் சார். முத்து வா வா. முத்து எப்ப வந்த? இப்பதான் சார் வந்த. என்ன சார் நடக்குதுங்க? உங்க குடும்பத்துக்கும் சூர்யா சார் குடும்பத்துக்கும் ஏதோ பிரச்சனைன்றாங்க, போட்டின்றாங்க. ஆமா முத்து, போட்டி தான். தேங்க் காட் கரெக்டான டைம்ல நீ வந்திருக்க. ராஜன் இங்க வாங்க. சொல்லுங்க சார். நம்ம டீம் ஜெர்சிய முத்து கிட்ட கொடுங்க. முத்து நம்ம டீமுக்காக விளையாட போறான். சார் நானா? மேட்ச் இல்லையா? உனக்கு கபடி விளையாட தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் நான் சூப்பரா ஆடுவேன் சார். அப்புறம் என்ன? ராஜன் கூட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டு வாங்க. சரிங்க சார். சார் அன்பேங்க சார். முத்து, எதையும் பேசுற சிச்சுவேஷன்ல நான் இல்ல. முதல்ல நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கூட்டு போறேன். சரிங்க சார், வாங்க வாங்க போலாம். மகேஷ் என்ன ஆச்சு? ஏன் முத்துவ மேட்ச்ல இறக்குற? நம்ம டீம்ல ஒரு ஆள் கம்மியா இருக்காங்க மாம். முத்து கபடி விளையாடுவான்ல, அவன் இருக்கட்டும். மகேஷ் அங்கிள் என்ன பிளஸ் பண்ணுங்க அங்கிள். நல்லா விளையாடுப்பா, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஓகேவா? நான் டாடி உங்க ஃப்ரெண்ட் பையனை ஸ்பெஷலா விஷ் பண்றீங்க போல இருக்கு. அதனால எந்த யூஸும் இல்ல டாடி. நீ எதுக்கு இங்க வந்த? போ டாடி. எங்க இது கபடி விளையாடுற இடம் தானே, யாரும் வந்து பார்க்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? டாடி, இந்த டீமோட டாப் பிளேயர் அந்த அன்பு இருக்கான்ல, பாவம் அவன் ஒரு பேஷண்டா வைத்தியசாலையில இருக்கான்.
கண்டிப்பா இவங்களால அந்த வீரா டீமை ஜெயிக்கவே முடியாது. ஆனா டாடி, தோக்கறதா இருந்தாலும் கொஞ்சம் டீசன்ட் பாயிண்ட்ஸ்ல தோக்க சொல்லுங்க டாடி. சார் டேய் ஆஃப் கோர்ஸ் அன்பு திறமையான கபடி பிளேயர் தான். அந்த பயத்துல தானே அவனை அடிச்சு விளையாட முடியாம பண்ணிட்டீங்க. நான் புரியல என்ன அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லன்னு தான் பஞ்சாயத்து அன்புக்கு தண்டனை கொடுத்திருக்கு. அது எல்லாமே உங்க பிளான் தான் புரிஞ்சுக்க கொஞ்சம் அறிவு இருந்தா போதும். ஆதாரம் எல்லாம் உனக்கு தேவையில்லை. ஏய், சத்தியவதி பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். ஐயோ ஆண்டி, அந்த மாதிரி கன்செஷன்லாம் எனக்கு தேவையில்லை. எங்க டீம்ல அன்பு இல்லாம எங்களால விளையாட முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல. இந்த வீரா டீமை ஓட விட்டு ஃபைனல்ஸ்ல உன்னை பாத்துக்கிறேன்டா. சூப்பர் காமெடிடா. என்ன பாப்பீங்க? வேடிக்கை தான் பாப்பீங்க. நல்லா பாருங்க. சூப்பர் ஷார்ப். பேச விட மாட்டாங்க. இன்னைக்காவது பேச விட மாட்டாங்க. என்னென்ன நீங்க எல்லாரையும் பேச விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்க்கலாமா? நான் என்னமா பண்றது? அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்களாம்மா? அவங்க பேசுனதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அங்கிள், என்ன மன்னிப்பு நான் பேசிக்கிட்டேன். மகேஷ், ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஜெயிக்கணும். தேங்க்யூ. நல்லா விளையாடு. தேங்க்யூ சோ மச். மாம், மகேஷ் நல்லா விளையாடணும். ஓகே மாம். மகேஷ் அண்ணா, அண்ணா நான் எனக்கு உங்ககிட்ட உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை நந்தினி. நீங்க போலாம். மகேஷ் அண்ணா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவன் தான் அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் அண்ணன் ஒண்ணுங்கிற? போ. நந்தினி, இப்ப நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? தோக்கற டீமோட நீ ஒண்ணும் பேச தேவையில்ல. வா. மகேஷ், அவங்கள விடு, நீ விளையாடு. ஜெயிக்கணும்டா, எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துறாத. பாத்துக்கலாமா? அம்மா, என்னங்கம்மா இப்படி பேசிட்டு போறாங்க சுந்தரவள்ளி அம்மாவும் சூர்யா தம்பியும்? பேசட்டும் பரமு. என் புள்ள போட்டியில ஜெயிச்சு எல்லாருக்கும் பதில் சொல்லுவான். சொல்லணுமா? பதில் சொல்லணும். எதிரில் நிக்கிறது என்னோட குழந்தைந்தான். இருந்தாலும் மகேஷ் தம்பி தான் ஜெயிக்கணும்னு நான் அந்த ஆத்தாள வேண்டிக்கிறேன். மகேஷ் தம்பி, நீங்க தான் ஜெயிக்கணும். ஆல் தி பெஸ்ட். பரமே, என்ன நடக்குதுன்னு பாப்போம்.